நிறைய இடத்துல வந்து சாச்சனா தான் எல்லாருமே கேட்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அருவி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது 2 பேர் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் ஆனா அது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு என்னைக்காச்சும் டஃப்பா இருந்திருக்கா அந்த ஒரு சைக்கிள பிரேக் பண்றதுக்கு? டஃப்பா இருக்கிறத விட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவ வந்து ஃபெனாமினல் ஆக்டர், அவ வந்து ஒரு பேர் வாங்கிட்டா. அந்த இடத்த வந்து நம்ம வந்து வரணும்னா அது வந்து காம்படிஷனா இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன். ஏங்க நாங்களாம் சிஸ்டரா டாட்டரா தான் நடிப்போம். சாரிங்க, எங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லையா? ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னா நாங்க வந்து வெறும் சிஸ்டரா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா அப்படிதான் நாங்க கேரக்டர் பண்ணுமா? எங்க ஒரு பேச்சுக்கு கேட்டங்க, எங்க கோச்சுக்கிறீங்க? இல்லங்க, அது அப்படிதாங்க இருக்கு. ஆக்சுவலி அவளுக்கு உள்ள அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியல. அதோட ட்ரிபிள் மடங்கு நான் வெளில கஷ்டப்பட்டேன். ட்ரெஸ்ஸஸ் எப்படி கொலாப் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணணும், யார்கிட்ட பேசணும், யார் வந்து ரெண்ட் ப்ரோமோட் பண்ணணும். அந்த பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது எல்லார் கண்ணுமே மகாராஜா பண்ணும்போது ரெகனைஸ் பண்ணல. கேரக்டர் வைஸ் வந்து அவளோட கேரக்டர் தான் மெயின். பட் ஆனா அவளை காட்டின விதம் வந்து ரொம்ப அதிகமா காட்டியிருக்க மாட்டாங்க. மணி ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு வந்து மதிப்பு எது கொடுக்கணும்னா பணமும் பொருளும் மட்டும்தான் மதிப்பு கொடுக்கும். நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏய் பொண்ணு தானே, நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போற, என்ன எவ்வளவு படிச்சிருக்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா 2 பேருமே பண்ணுவோம். யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, இப்ப ஆடிஷன் போனா ஆப்வியஸ்லி ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. 2 பேருமே போவோம். அதுல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போனதே தவிர இப்படிதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து முன்னேறுவோம். மணிகண்டன் சார் படத்துல ஏதோ ஒரு ரோல் பண்ணாலும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அவர்கிட்ட மல்டி டேலண்டட் பர்சன் அவர் கூட மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தவிர அதுல ஹீரோயினா இல்லைனாலும் ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணோம். பட் ஆனா அவர் கூட ஹீரோயினா பண்ண இன்னும் சந்தோஷம். தனுஷ், சூர்யா. சூர்யா சிவகார்த்திகேயன். சூர்யா. ஓகே. சூர்யா மாதவன். சூர்யா விஜய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். வணக்கம் சாதனா. வணக்கம். வணக்கம் அருவி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அருவியாவும் சாதனாவும் ரொம்ப சந்தோஷமா அழகா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க பேரே ரொம்ப அழகா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னோனே எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து என்னோட பேர் வந்து கன்ஃபார்மே ஆகல. ஒரு 2 ஷெட்யூல்ஸ் வரைக்கும் என்னோட பேர் ரம்யாவா அருவியா நான் கெஞ்சினேன். சார் ப்ளீஸ் சார் அருவி மட்டும் வைங்க சார், அருவி மட்டும் வைங்க சார், அது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, ஒரு மாதிரி பிளசண்டான ஒரு ஃபீல் கொடுக்குது சார், அருவி மட்டும் வைங்க சார். மற்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வேற பேர் வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபையாவே இருக்காது. ஏன்னா இப்போ அருவின்றது வந்து ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 years 4 years என்ன அருவியா தான் பார்ப்பாங்க. அப்படி வெளில வந்து எல்லாரும் கேட்கும்போது ரம்யான்றது காமன் நேம், பட் அருவின்றது வந்து அதுவும் காமன் நேம், பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்கலாம். அருவி அப்படின்னு கூடும்போது அது ஒரு மாதிரி கெஞ்சி அப்புறம் அருவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, எப்படி வந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து சாச்சனா தான் எல்லாருமே கேட்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அருவி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும்போது 2 பேர் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் ஆனா அது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஓகே, வி ஆர் கெட்டிங் ரெகனைஸ்ட் பை சம்ஒன், நாட் பிகாஸ் ஆஃப் சம்ஒன். என்னையா ரெகனைஸ் பண்றது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். லைக் ஓகே, அது ஒரு மாதிரி அது ஒரு பாப்பா வச்சிருக்காங்க, அவங்க அந்த பாப்பாவோட போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஆனா அந்த மொமெண்ட் ஒண்ணு இருக்கும்ல, இது வரைக்கும் வந்து சாச்சனா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நம்மள அருவியா ரெகனைஸ் பண்றதுன்றது உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு, எங்க நடந்தது? அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பானிபூரி சாப்பிட்ற கடையில தான் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் தி சேம் கொஸ்டின். சாச்சனாவோட நீங்களா சாச்சனா அப்படின்னா இல்ல நான் உங்களோட சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப சொன்னேன், ஆமா நீங்க சீரியல்ல பண்றீங்களா, அருவியா தானே பண்றீங்க, எனக்கு தெரியும் உங்களை அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்படியே பட்டர்ஃபிளைலாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மள பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து பேசினாங்கன்னா ஒரு பட்டர்ஃபிளை பறக்கலாம், அந்த மாதிரி அப்படியே பட்டர்ஃபிளைலாம் பறக்குது. தேங்க்யூ. எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே பேச தோணல. அப்புறம் பாப்பாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாங்க. என்னோட ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன்னா அந்த கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதோட அது வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாச்சனாவை ரெகனைஸ் பண்ணாம சாதனாவை ரெகனைஸ் பண்ணாங்கடி, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே சொல்லி அந்த ஒரு 1 week வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே கால் தரையில நிக்கல அப்படி இருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். நான் செம்ம ஹாப்பியா இருந்தது. அது உங்களுக்கு என்னைக்காச்சும் டஃப்பா இருந்திருக்கா அந்த ஒரு சைக்கிள பிரேக் பண்றதுக்கு? எல்லாரும் இதையே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. டஃப்பா இருக்கிறத விட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவ வந்து ஃபெனாமினல் ஆக்டர், அவ வந்து ஒரு பேர் வாங்கிட்டா. அந்த இடத்த வந்து நம்ம வந்து வரணும்னா
அது வந்து காம்படிஷனா இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன். ஓகே, குடும்பத்துல 2 பொண்ணுங்களும் வந்து சூப்பரா நடிக்கிறாங்க, 2 பேருமே இண்டஸ்ட்ரியில வந்து செம்ம ஸ்கோப் இருக்கு, அந்த மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காகவே நான் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சமா தான் டைலாக்ஸ் அண்ட் இது ரியாக்ஷன்ஸ் வருது. ஃபியூச்சர்ல எனக்கு டெவலப் ஆச்சுன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பா நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவேன். நீங்களும் அதை பார்த்து நான் பண்றேனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. எஸ், உங்களுக்கு எந்த மாதிரி ரோல், சாதனாக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை? ஆஸ் அ படத்துலயா இருக்கட்டும், இல்ல ஒரு சீரியலா கூட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி ஆசை? இல்ல, அந்த டெப்த் இருக்கணும். ஒரு கேரக்டர் நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலும் அது குட்டியா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு நச்சுன்னு ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் இதுல பண்ணிருக்காங்களாப்பா, எவ்வளவு பெரிய ட்விஸ்ட், அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையை தவிர பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ இல்ல. பண்ணா நம்மள வந்து பேசப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மூவிஸ்ல வந்து பர்டிகுலரா எனக்கு இவங்களோட நடிக்கணும், இல்ல இவங்களுக்கு டாட்டரா இவங்களுக்கு சிஸ்டரா, உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்ல? ஏங்க நாங்களாம் சிஸ்டரா டாட்டரா தான் நடிக்கணும். சாரிங்க, ஹீரோயினா ஓகேங்க. புரியல, எங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லையா? ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னா நாங்க வந்து வெறும் சிஸ்டரா, தங்கச்சியா, ஃப்ரெண்டா அப்படிதான் நாங்க கேரக்டர் பண்ணணுமா? நாங்களும் ஹீரோயின் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு பேச்சுக்கு கேட்டேன், எங்க கோச்சுக்கிறீங்க? இல்லங்க, அது அப்படிதான் இருக்கு. நாங்களும் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாமே நாங்களும் எங்களை க்ரூம் பண்ணிக்கிறோம், எங்களை லைக் எங்களோட இதுவை நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈஸியா நம்மள ஒரு ரோல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களே, இவங்கன்னா இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும்னா we will break the circle. அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணி நாங்க வந்து எங்களாலேயும் இதெல்லாம் பண்ண முடியும் நாங்க காட்டுறோம். நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். சரி, இந்த கொஸ்டின் இப்ப அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்க, சரி நீங்க வந்து இப்போ ஒரு ஹீரோயினா பண்றப்போ யாரோட பேர் பண்ணணும்னு ஆசை சாதனாக்கு? எனக்கு வந்து இப்ப இருக்கிற வந்து யங்கஸ்ட் இது பர்சன்ஸ் கூட தான் பண்ணணும் ஆசை. ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடாது, ஸ்வீட்டா அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து மணிகண்டன் சார் படத்துல ஏதோ ஒரு ரோல் பண்ணாலும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அவர் வந்து செம்ம ஆக்ட் பண்றாரு. எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பர்சனலா அவரோட கேரக்டர், அவரோட கதை எல்லாமே அவ்வளவு பிடிக்கும்ன்றதுனால அவர் வந்து அதே மாதிரி ரொம்ப அவர்கிட்ட மல்டி டேலண்டட் பர்சனுங்க. அவர் கூட மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தவிர அதுல ஹீரோயினா இல்லைனாலும் ஆனா எதுவா இருந்தாலும் பண்ணோம். பட் ஆனா அவர் கூட ஹீரோயின் பண்ணா இன்னும் சந்தோஷம். சரி, ஓகே, ஹீரோயின் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை சும்மா வந்திருக்காது, கண்டிப்பா இவங்களோட பண்ணணும் ஒரு ஆசை இருந்திருக்கும். அது யாரு? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்ல, எல்லாருமே பிடிக்கும். பட் ஆனா நம்ம இப்பதானே வந்து டெவலப் ஆகுறோம், அதனால ஹீரோயினே பண்ணணும்னு தான் ஆசை இருக்கே தவிர நம்மளுக்கு யார் பண்றாங்களோ அவங்க ஓகே தான். ஓகே, நம்ம வந்து நம்ம நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம யார் கூட பண்ணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம கூட யார் பண்ணாலும் ஓகே தான். அண்ட் நாங்க லைட்டா இன்னொன்னு கேள்விப்பட்டோம், அடுத்த சீசன் வந்து பிக் பாஸ்க்கு வந்து சாதனா போறீங்க. எனக்கும் ஆசைதான், என்னையும் கூப்பிடுங்க. நீங்க கூப்பிடுங்க, நான் வரேன் சொல்றேன். நான் 3 months இல்ல 4 months கூட வந்து நான் வந்து ஒர்க் பண்றேன் உங்களுக்காக. நீங்க வந்து நான் டேட்ஸ் வந்து உங்களுக்காக நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். பை தி வே ஐ அம் வெரி பிஸி. உங்களுக்காக வேணா நான் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நான் வந்து பிக் பாஸ் ஒர்க் பண்ணி தரேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ ஆர் கால் மீ. போதும். இப்போ வந்து அந்த ஜோக்ஸ் அப்பார்ட், ஆக்சுவலி நீங்க சாச்சனா உள்ள இருந்தப்போ நீங்க அந்த ஆஸ் அ ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. ஏன்னா நிறைய சேனல்ஸ் இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க, இன்னொன்னு வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலி அவளுக்கு உள்ள அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தெரியல, அதோட ட்ரிபிள் மடங்கு நான் வெளில கஷ்டப்பட்டேன். ஏன்னா லைக் ப்ராப்பரா நாங்க வந்து இந்த ஃபீல்டுல ஃபுல்லா வந்து இன்வால்வ் ஆனதில்ல, நிறைய இன்டர்வியூஸ் பார்த்ததில்ல, நிறைய ஷோஸ் பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. லைக் இது வரைக்கும் நாங்க பண்ண ஷோஸே வந்து ஒரு 4-5 ஷோஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்குமே ஃப்ரம் தி ஸ்டார்ட் இப்போ வரைக்குமே ஒரு 4-5 ஷோஸ் வந்து பண்ணியிருக்கும் போது எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே பெருசா ஐடியாவே இல்லை. லைக் ட்ரெஸ்ஸஸ் எப்படி கொலாப் வாங்கணும், ட்ரெஸ்ஸஸ் என்ன பண்ணணும். அவள் உள்ள போகும்போது அவளுக்கு வந்து 32K தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு 18K தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யார்கிட்ட பேசணும், யார் வந்து ரெண்ட் ப்ரமோட் பண்ணணும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ப்ராப்பரா ஒரு டீம்லாம் செட் பண்றதுல எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்றப்ப எல்லாமே நான் தான் பார்க்கணும் அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது. ஈவன் தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்களா, அது உண்மையா இருக்குமா, கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்டர்வியூஸ் வந்து கேட்பாங்க, பட் வி நெவர் டிட் தட். எந்த இன்டர்வியூமே நாங்க வந்து உள்ள இருக்கும்போது பண்ணல. பிகாஸ் நாங்க ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது அது அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த பிக் பாஸ் உள்ள இருக்கும்போது எல்லார் கண்ணுமே எங்க மேல இருந்தது. என்ன இவங்க என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு அந்த இது வந்து நாங்க பிரேக் பண்ணக்கூடாது. அதுல மட்டும் கான்சியஸா இருந்தோமே தவிர மத்தபடி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியல. சோ ஒண்ணா கத்துக்கிட்டு பண்ணும்போது அது ரொம்ப டஃபா இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் ஐயோ ஐயோ ஏன் இப்படி பண்ற அப்படிதான் இருக்குமே. ஒரு சில நேரத்துல எஸ் சாட்சினா கமான் அப்படி இருக்கும். ஒரு சில நேரத்துல நைட்டு ஃபுல்லா 2 o'clock வரைக்கும் பேசுவா, நைட்டு தூங்க மாட்டா. ஆமா, நைட்டு 2 o'clock வரைக்கும் பேசுவா. அப்படி இருக்கும்போது நான் 2 o'clock வரைக்கும் பாத்துட்டு இருப்பேன். காலைல 8 மணிக்கு சாங் ஆரம்பிச்சிரும். அதுல வந்து திரும்ப அவ எழுந்துருவா.
அதுக்குள்ளேயே நான் எழுந்துக்கணும், அதுக்குள்ளேயே என்னோட வேலையெல்லாம் பார்க்கணும். அந்த 3 months வந்து நான் நானாவே இல்லை. ஹேரை வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து என்னோட ஷெட்யூல் போயிட்டு இருந்தது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே 78 டேஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அவ சூப்பரா அதை வந்து கேரி பண்ணி செம்மையா பண்ணான். அது வந்து இன்ஃபேக்ட் அவங்க பிக் பாஸ் குள்ள போக போறாங்க அப்படின்றப்ப கூட நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. இவங்க என்ன ஒரு படம் தானே பண்ணாங்க, அந்த படம் நோட்டடா இருந்துச்சு, பட் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. பட் அந்த மகாராஜா பண்ண உடனே வந்து இவங்க எப்படி உள்ள போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சோ அது எப்படி ஆஸ் அ உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்காவே ஒரு சேஞ்ச் இருந்திருக்குல்ல, பிஃபோர் பிக் பாஸ் ஆஃப்டர் பிக் பாஸ் உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு? எங்களுக்கு இது ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களே தவிர மகாராஜா பண்ணும்போது ரெகக்னைஸ் பண்ணல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியும், ஆப்வியஸ்லி இண்டஸ்ட்ரி இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அவ வந்து கேரக்டர் வைஸ் வந்து அவளோட கேரக்டர் தான் மெயின். பட் ஆனா அவளை காட்டின விதம் வந்து ஒரு ரொம்ப அதிகமா காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவளோட அடிபட்டு இருக்க ஃபேஸ் எல்லாமே பார்க்கும்போது யாருக்குமே இவதானா அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணல. சோ மகாராஜா முடிச்சுட்டு பிக் பாஸ் போய் அது பார்த்ததுக்கு அப்புறமும் 2 படம் பண்ணிட்டதுக்கு அப்புறமும் ரெகக்னைஸ் பண்ணாதது பிக் பாஸ் மூலியமா ரெகக்னேஷன் கிடைச்சது. ஸோ ஷீ இஸ் த ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் கிடைச்சது தவிர பெருசா வந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா வந்தது, அவ்வளவுதான். உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணி இருக்கா நானும் அவளும் ஒரே டைம் தான் இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணோம்? இல்ல நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆக்சுவலி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா 2 பேருமே பண்ணுவோம். யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, இப்போ ஆடிஷன் போனா ஆப்வியஸ்லி ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, 2 பேருமே போவோம். அதுல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் போனதே தவிர இப்படிதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னா யார் போனாலும் நம்மளுக்கு அது பேர் எண்ட் ஆஃப் த டே என்கிட்ட தான் வந்து சாட்சான்னு கேக்குறாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ கெட்டிங் ரெகனைசபிள். ஓகே இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, 2 பேருமே ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் போது எண்ட் ஆஃப் த டே ஐ எம் ப்ரொமோட்டிங் மை செல்ஃப், ஷீ இஸ் ஆல்சோ ப்ரொமோட்டிங் என்னையும் ப்ரொமோட் பண்றேன், அவளையும் ப்ரொமோட் பண்ணிக்கிறான். எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே வெளில தெரிஞ்சா போதுன்றது மட்டும்தான் கான்சியஸ்னஸே தவிர இப்படிதான் தெரியணும் அப்படிதான் தெரியணும் என்னைக்குமே நான் வந்து அது நினைச்சுக்கிட்டதே இல்லை. பட் என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, 2 பேருமே நல்லா பண்றோம், நல்ல இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு மட்டும்தான் அந்த பேர் மட்டும் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து உங்களுக்கு வந்து எப்படி இப்ப படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்கா, இல்ல வந்து சீரியல்ஸ் ஓகே கம்ஃபர்டபிள் அப்படி சொல்றீங்க? இல்ல படங்கள் பண்ணலாம், பட் ஆனா சீரியல் வந்து ரெகுலரா இருக்கு, நம்மள பிஸியா வச்சுக்க முடியுது, எங்கேஜிங்கா இண்டிபெண்டா வச்சுக்க முடியுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல ஃபீல் பண்றோம். நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்பயாவது தான் ஒர்க்ஸ் வரும். எஸ், வந்தா நல்லா வரும், இல்லைன்னா வந்து வரவே வராது. பட் ஆனா சீரியல் அப்படி இல்லை. அட்லீஸ்ட் வி ஹேவ் 4 to 3 years வந்து அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், மந்த்லி 15 days ஒர்க் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது நம்மள பிஸியா வச்சுட்டு நம்மள ஓகே வி ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் பெனிஃபிட் ஃபார் அவர் செல்ஃப் அப்படின்றது வந்து ரொம்ப இதா இருக்கு. சீரியல்ல ஹீரோயின் இருந்தாலும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்ண ரெடியா இருக்கேன். எஸ், எதுக்காக வந்து ஒர்க் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அண்ட் இது ஆக்சுவலி இது எப்படி இருக்கு, எப்பயுமே நம்மள வந்து ஒரு எங்கேஜிங்கா வச்சுக்கிறது? இவ்வளோ நாள் வந்து நான் வந்து என்ன வந்து ரொம்ப பெருசா வந்து இது பண்ணல. பட் ஒன்ஸ் ஐ காட் டு நோ தட் ஐ ஹாவ் தட் வர்த் அப்படின்ற ஆனக்கப்புறம் நம்ம இறங்கி வேலை செய்யணும், அப்போதான் நம்மளுக்கு கிடைக்கும். சும்மாவே நம்ம உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது. நம்ம வீட்லயே இருந்துட்டு ஐயோ கிடைக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த என்னோட ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டதே 2025ல தான் போட்டது. இந்த ஜான்வரி இந்த 1 yearல போட்ட எஃபர்ட்ஸ் தான், அதுக்கான ரிசல்ட் தான் நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இதுதான் என்னோட வந்து 5th or 7th இன்டர்வியூ. அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்போ அப்படி இருக்கும்போது என்னால 1 yearல இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்னா அவ்வளோ பேர் அவ்வளோ ட்ரை பண்றத எப்போ வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து என்னாலே பண்ண முடியும்னா கண்டிப்பா அவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கோத்ரூ பண்ணது எல்லாத்தையும் தாண்டி அவங்க எல்லாரும் ரொம்ப அதிகமாகவே எஃபர்ட்ஸ் போட்டாங்க. நான் போட்டது பெரிய எஃபர்ட்ஸே கிடையாது. ஆக்சுவலி பை காட் கிரேஸ் சாட்சினா இருந்தா அவளுக்கு ரெஃபர் பண்ண முடிஞ்சது. நான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன், என்னோட இதுக்கு வந்து நான் கிடைச்சது. நீங்க நிறைய பேர் ரெஃபரல் இல்லாமையும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஈவன் தோ நாங்க வந்து இப்ப நான் ரெஃபரல்ல வந்தாலும் அவ ரெஃபரல் இல்லாம தான் வந்தா, அவளும் எஃபர்ட்ஸ் போட்டுக்கா. அதனால எங்களால பண்ண முடியுமா மொத்தமாவே நாங்க ஒரு 4 years தான் இந்த ஒர்க் பண்ணிருப்போம். ஃபுல்லா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தா இந்த ஒர்க் பண்ணிருப்போம். காலேஜ் முடிச்சு 5 years அப்சல்யூட்லி கரெக்டா 5 yearsல நாங்க இங்க இந்த இடத்துல இருக்கோம்னா கண்டிப்பா நீங்களும் உங்க எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா ஒரு இடத்துல கண்டிப்பா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க பேசினப்பவே ஒன்று சொன்னீங்க வந்து இண்டிபெண்டா இருக்க முடியுது இருக்கு. ஆமா. சோ ஒரு விமனுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளவு தேவை? ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இப்ப எனக்கு நான் ஒண்ணு பண்ணிக்கணும்னு நினைச்சா கூட இன்னொருத்தவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி அம்மா அப்பா காசு தந்தா இல்ல வந்து பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ அதை எல்லாத்தையும் தாண்டி எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன பிடிச்சிருக்கோம். இப்போ எனக்கு இன்னைக்கு ஒண்ணு பார்த்து எனக்கு இந்த கம்பல் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது நான் இன்னைக்கு வாங்க முடியும். ஏன்னா என்கிட்ட காசு இருக்கு. இப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு நான் கொடுக்க முடியுதுன்னா என்கிட்ட காசு இருக்கு, நான் கொடுக்குறேன்.
நான் சம்பாதிக்கிறேன். இப்ப என்கிட்ட காசு இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட வந்து கேக்குறாங்க. நான் வந்து அவங்கள பாத்துக்க முடியுது. இப்ப இத்தனை வருஷம் அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்க. இத்தனை வருஷம் நான் அவங்களுக்கு என்ன கைமாறு கொடுக்குறேன்னா இதுதான் என்னால கொடுக்க முடியும். அவங்க என்ன பாத்துக்கிறது, நான் அவங்கள பாத்துக்கிறேன். என்னதான் அவங்க பாத்துக்கிட்ட மாதிரி என்னால பாத்துக்க முடியலனாலும் பட் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கிறேன்ற ஒரு மன நிம்மதி வந்து வேற எதுவுமே கொடுக்காது. இந்த நிமிஷம் வரைக்கும் மணி தான் எல்லா இடத்துலயுமே பேசுது. அப்ப வந்து கண்டிப்பா எந்த ஒரு மேஜர் விஷயத்துலயுமே மணி இம்பார்ட்டன்ட்னா அதுக்கு நம்ம பினான்சியல் இண்டிபெண்டன்ட் இருந்தாதான் நம்ம எல்லாருக்குமே எல்லாமே பண்ண முடியும். ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல மணிலாம் வந்து ரொம்ப மேண்டேட்டரி இல்ல, லவ் தாங்க பெருசு அப்படிலாம் பேசுவாங்க. ஆக்சுவலி உண்மையா வந்து ரூத்லெஸ்ஸா சொல்லணும்னா மணிதான் கண்டிப்பா. மணி இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டைம்லயும் இம்பார்ட்டன்ட்னா கேட்டனா இல்ல. பட் ஆனா இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுப்பா, எல்லாரும் வந்து அன்பு கொடுக்குறாங்க, பாத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா மணி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எல்லாரையும் என்ன பாத்துக்க முடியும், எல்லாமே ஹெல்ப் பண்ண முடியும், என்ன டேக் கேர் பண்ணிக்க முடியும், பாசத்தை கட்ட முடியும், அன்பு கொடுக்க முடியும், ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும். பட் ஆனா ட்ரீட்மெண்ட்னு போகும்போது எனக்கு மணி இருந்தாதான் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். மணி இல்லைன்னா நான் அந்த இடத்துல என்னன்னா கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து என்ன பாத்துக்க முடியாம மத்த இடத்துல மணி ரெடி பண்றதுக்காக போவாங்க. அதுதான் அந்த சினாரியோல மணின்னு பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லா டைமும் இப்போ நம்ம சோகமா டவுனா இருக்கும். ஒரு நேத்து கூட வந்து ஒரு 4 days ஹெக்டிக் ஒர்க், ஃபுல்லா நைட் ஷூட் டே ஷூட் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹெவி ஆயிடுச்சு. என்னடா எதுக்குடா ஓடுறோம் அப்படின்ற போது அந்த டைம்ல வந்து எனக்கு மணி ஒர்க் அவுட் ஆகல. இது வாங்கி தரவா அதுக்குன்னு எனக்கு இல்ல, எனக்கு ஹெவியா இருக்கு, வந்து பேசுவா அப்படி சொல்லிட்டு என் தங்கச்சி கூட பேசி ஓகே ஃபைன் இப்போ ஓகே ஐம் டன் அப்படி சொல்லிட்டு நான் அந்த டைம்ல மணி ஆப்வியஸ்லி நாட் ஒர்க்கிங். எல்லா டைம்லயும் ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. பாசம் தேவைப்பட வேண்டிய இடத்துல தேவைப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம். அதுதான் மணி. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு பொண்ணா இருக்கிறதுக்கு வந்து மதிப்பு எது கொடுக்கணும்னா பணமும் பொருளும் மட்டும்தான் மதிப்பு கொடுக்கும். நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. பொண்ணு தானே உனக்கு என்ன அப்படி இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல வரும்போது நம்ம ஒரு ரெகக்னைசபிளா ஆனக்கு அப்புறம் நம்மள வந்து இவங்க இப்படி இருக்காங்க அப்பா சொல்லுங்க என்ன வேணும் அந்த இடம் மாறது ஒரு வந்து அந்த லைனை வந்து நம்ம தான் பிரேக் பண்ணி வந்தாதான் நம்மளுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா பொண்ணு தானே நீ கல்யாணம் தானே பண்ணிக்க போற, என்ன எவ்வளவு படிச்சிருக்க, என்னதான் நம்ம படிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 2 டிகிரி படிச்சிருந்தா கூட நம்ம வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம வீட்லயே நம்மள மதிப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சம்பாரிச்சு ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கிருப்பீங்களா? ரொம்ப நாள் இந்த பொருள் வாங்கணும்னு ஆசை, பட் நம்ம ஓன் மணில வாங்குறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அது என்ன பொருள்? ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலரி வந்து எனக்கு வந்துச்சு 18,000 வந்துச்சு. அதுல 8,000 மட்டும் நான் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி 10,000 வந்து நான் வேண்டியிருந்தேன். ஆக்சுவலி முருகர்கிட்ட வந்து 9 வாரம் விளக்கு போடுறேன், எனக்கு சீரியல் சான்ஸ் மட்டும் கொடுத்துருங்க அப்படி சொல்லும்போது 5th வீக்ல இந்த இது வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் 1 month கழிச்சு எனக்கு சேலரி வரப்போது என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து என்ன நெசசரியோ அது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு யூஎன்ஓல வந்து 10,000 கொடுத்தேன். அது வந்து எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. அப்பா நம்ம சொன்னதை நம்ம நிறைவேற்றிட்டோம். செகண்ட் சேலரியில வந்து அப்பாவுக்கு வந்து கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா வந்து என் கையில கோல்டு ரிங் இருந்ததை பார்த்துட்டு அது ஒரு நாளைக்கு எடுத்து அது வந்து அவருக்கு பத்திரம் மாதிரி போட்டு பார்த்தாரா, ஏன்பா நீ எனக்கு ஏன்பா போட்டு பார்க்குற, வாப்பா போய் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 grams வந்து ஒரு கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தேன். அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எங்க போனாலும் ஸ்பெண்ட் பண்றது, யார்கிட்டயுமே கேட்காம எனக்கு செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட கேட்காம வாங்க நான் கூட்டு போறேன் உங்களை, வாங்க எங்க போகணும்னு போங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஃபிளைட்ல கூட்டு போனோம் அப்பா அம்மாவை. எங்க போனீங்க? ரொம்ப பெருசாலாம் எங்கேயும் போல, மதுரைக்கு தான் போயிட்டு வந்தோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் போறதுக்கு அவங்க செலவு பண்ணாங்க, வரும்போது நாங்க செலவு பண்ணோம். ஸோ 5 star ஹோட்டல்ல தங்க வச்சது அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததை நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு திரும்ப அதை கொடுக்குற போது அதோட ஹாப்பினஸே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டதை விட அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றது இன்னும் எனக்கு வந்து ஒரு டபுள் மடங்கு ஹாப்பினஸ் கொடுக்குது. இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை அப்பா அம்மாக்கு? தங்கச்சி கூட்டு போகணும்னு ஆசை, எங்க அப்பாக்கு தாய்லாந்து போகணும்னு ஆசை. இது மம்மிக்கு தெரியுமா? ஃபேமிலி ட்ரிப்பா? எங்க அம்மாக்கு மலேசியாவுக்கு போய் முருகரை பார்க்கணும்னு ஆசை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பாஸ்போர்ட்டே எடுக்கல. ஸோ அதனால 2 பேருக்குள்ள ஒரு பேசி முடிவுக்கு வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இன்னும் ஒரு 1 yearக்குள்ள பிளான் பண்ற மாதிரி ஐடியா இருக்கு. ஸோ we are planning to do that. அதுதான் வந்து ரொம்ப சாதனை வந்து ரொம்ப டிவோஷனலான ஒரு பர்சனா, கடவுள் நம்பிக்கையில இருக்கிற ஒரு பர்சனா? சாதனை இத்தனை நாள் அப்படி இல்லை, இப்போ சூழ்நிலை காரணமாக மாறிட்டாள். கடவுள் போனா நீங்க வந்து என்னோட போட்டோ நான் உங்களுக்கு ஒன்று அனுப்புறேன்.
இப்படி பட்டை போட்டுட்டு இங்க பட்டை போட்டுட்டு அங்க போனா நான் கோயிலுக்குள்ள போனேன்னா என்ன நீங்களும் அப்படி கேட்பீங்க. ரெகக்னைஸே பண்ண முடியாத அளவுக்கு பட்டெல்லாம் போட்டுட்டு இந்த தை பூசத்துக்குலாம் நான் வந்து ஓம் முருகா அப்படிலாம் எழுதிட்டே இருக்கேன். ஓம் சரவண பவ சரவணா 108 தடவை அதெல்லாம் எழுதிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி இது விரதம் எடுத்து அப்படிலாம் நான் இருந்திருக்கேன். அது ஒரு மாதிரி அது ஆயிடுச்சு. நான் ஒன்று கேட்டது அவர் கொடுத்துட்டாருன்றப்போ அது எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப பிலீவ் பண்ற மாதிரி எனக்கு வந்து அவர் நம்ப வச்சுட்டாரு என்ன. ஸோ அவரை தாண்டி எனக்கு வேற எதுவுமே யோசிக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு டிவோஷனல் ஆயிட்டேன். ரொம்ப பிடிச்ச கடவுள்னா எது? முருகர் தான் ஆப்வியஸ்லி. நீங்க இப்பவே ஹேண்ட்பேக் உள்ள பாத்தீங்கன்னா யூ வில் see me that I will have the வேல் வந்து திருச்செந்தூர்ல இருந்து வாங்கிட்டு வந்த வேல் வந்து என் ஹேண்ட்பேக்லயே இருக்கும். பிள்ளையார் போட்டோ நானே வரைஞ்சேன். எங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பத்திரிகையில பிள்ளையார் இருந்தாரு. அது நானே வரைஞ்சு வாவ் நல்லா இருக்கே நமக்குள்ள இவ்வளவு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே பேக்லயே வச்சுட்டு இருக்கேன். இது ரெண்டுமே வந்து என் பேக்ல எப்பயுமே இருக்கும். ஃபைனலி வந்து உங்களோட அந்த ஸ்கின் கேர் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்க விட சாதனை வந்து ஒரு கிரேட் வந்து பளபளன்னு ஆயிட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. ஸ்கின் கேர்னா பேசிக்கா நான் பண்றது என்னன்னா கடலை மாவு வந்து எல்லாருமே பண்றது அது பண்ணுவேன். அப்புறம் ஸ்க்ரப் போட்டு நம்ம கடலை மாவு என்ன பண்ணுவீங்க? கடலை மாவு, பைத்தம்பருப்பு, மஞ்சள், தயிர் எல்லாத்தையுமே போட்டு ஃபர்ஸ்ட் அதை கிரைண்ட் பண்ணிட்டு பவுடர் ஆக்கிட்டு அதுல தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணும். அது ஒரு ஸ்க்ரப்பு. அது இல்லாம வெறும் கர்டு இல்ல காஃபி தூள் அப்படி இல்லைன்னா லெமன் அதை எடுத்து போட்டு ஸ்க்ரப் பண்ணி அது பண்ணுவேன். இது பேசிக் ஸ்கின் கேர். இப்போ நான் பளபளன்னு இருக்கிறதுக்கான 2 கோட்டிங் பெயிண்டிங். இவ்வளவு ஓப்பனா எந்த விமனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. இப்போ நீங்க நான் இது பண்ணி பார்த்தா என்னோட கலர் நார்மல் டோன் வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு பளபளன்னு தெரியுது. மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே டன். ஹேர் கேர் ஏதாச்சும்? ஒண்ணுமே மெயின்டைன் பண்ணல. எங்க வீட்டுல திட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரம் கூப்பிட்டு தலையில அடிச்சு உட்கார வச்சு எண்ணெய் தடவி ஆனா வாரத்துல 3 நாள் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அது மட்டும் கம்பல்சரியா பண்ணுவேன். கண்டிஷனர் இது இது அதனால மாஸ்க் எல்லாமே போட்டு ரொம்ப ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவேன். அது மட்டும் பண்ணிடுவேன். மற்றபடி எப்படி அந்த ஹேர் கேர்லாம் வெறும் அந்த அதெல்லாம் ரோஸ்மெரி வாட்டர் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது வராது. டைம் இல்ல. அதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. எங்க அம்மா ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க எண்ணெய் தடவை அப்படின்னு இருக்காங்க. அதுவே நான் தடவாம இருக்கிறதுனால எங்க அம்மாவே அடிச்சு இழுத்து போட்டு எண்ணெய் தடவிடுறாங்க. அது மட்டும் தான் பண்ணுறேனே தவிர சத்தியமாக சொல்லிடுறேன் வேற எதுவும் நான் பண்ணவில்லை. டயட் பிளான்ஸ் என்ன? இப்போ வந்து நீங்க ஹீரோயின் ஆக போறீங்கன்றப்ப டயட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? நான் 24 hours சேரலான்னு இருக்கேன். அது வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுன்னு தெரியல. என்னோட வெயிட் இப்போ 50 kg இருக்கு. நான் ஒரு 45 kg இந்த டபுள் சின்ன குறைக்கணும்னு இருக்கேன். நீங்க டபுள் சின்னே இல்லங்க. எங்க இப்படி பண்றீங்க? ஐயோ மனசாட்சியோட பேசணும். நிஜமா இல்லங்க. என்னதான் நீங்க ஆங்கர் பாராட்டினாலும் இல்ல அப்புறம் எனக்கு புரியல. அதெல்லாம் நான் மாறிட்டு நெக்ஸ்ட் இன்டர்வியூல மாறலன்னா ஐ வில் டெல் யூ தி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமா ஓகே டன். சூப்பர். நம்ம பண்றோம். ஓகேவா? ஃபைனலி வந்து சூப்பரா ஒரு செக்மெண்டோட திஸ் ஆர் தட் செக்மெண்ட். நான் வந்து ஹீரோஸ் பேர் சொல்வேன். சாச்சனாக்கு யார் ஃபேவரட்னு சொல்லணும். சாச்சனாக்கு இல்லங்க. சாரி மறந்துடுங்க. எங்க தெரியும் இவ்வளவு வாட்டி ஒரு 100 வாட்டி சாதனா சொன்னீங்க. சாதனாக்கு வந்து யார் ஃபேவரட்னு சொல்லணும். ஓகேவா? இதுல வந்து 2 பேருமே பிடிக்கும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஓகே? தனுஷ் சூர்யா சிவகார்த்திகேயன். சூர்யா. ஓகே. சூர்யா மாதவன். சூர்யா விஜய். ஓகே. விஜய் சேதுபதி. அஜித். ஓகே. விஜய் சேதுபதி விக்ரம். ஓகே. விஜய் சேதுபதி எஸ்டிஆர். ஓகே. சூப்பர் சாதனா. அடுத்து வந்து இன்னும் பல ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். கூடிய சீக்கிரம் வந்து இதுவும் பண்ணாமலே வந்து 100 எபிசோட் அந்த மாதிரி பல எபிசோட்ஸ்க்கும் நாங்க வருவோம் செலிப்ரேஷன். கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். அருவியா 100 எபிசோடுக்கு இல்ல 300 எபிசோடுக்கு நீங்க வரும்போது நான் வந்து இன்னும் ஸ்லிம்மா இன்னும் அழகா அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன சாதனாவை நாங்க பார்ப்போம். ஆமா பார்க்கலாமா? எஸ். தேங்க்யூ கலாட்டா பிங்க். கண்டிப்பா வந்து இந்த இன்டர்வியூ வந்து நல்லா ரீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். பை டேக் கேர். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு. எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை.